உயிர்காரகனான சூரியனுக்கு ஆயுள்காரகன் பகை, உயிர்காரகனான சூரியனுக்கு காமக்காரகன் பகை, உயிர்காரகனான சூரியனுக்கு போகக்காரகனான ராகு பகை, உயிர்காரகனான சூரியனுக்கு கொடூர கிரகமான கேது பகை. ஆனால் அதே உயிருக்கு புத்தி சமமாக இருக்கிறது. உயிர் எப்பொழுதும் புத்தியை சமமாக பார்க்கிறது. காரணம் புத்தி தான் இடைநிலை தரகன். அதனால்தான் சூரியனை எப்போதும் பக்கத்திலேயே சுற்றி வருவது புத்தி. அதனால் சூரியனை நீ அறிய வேண்டுமென்றால் புத்தியின் மூலமும் தான் அறிய வேண்டும். அதே போல் புத்தி என்கின்ற புதனுக்கு ஆத்மா என்கின்ற சூரியன் நட்பாக வருகிறது. ஆனால் உயிர் எப்பொழுதுமே காமத்தை பகையாகவும், ஆயுளை பகையாகவும், போகத்தை பகையாகவும், ஞானத்தையும் பகையாகவும் வைத்திருக்கிறது. கேது ஞானகாரகன். அதே ராகு கேதுக்களுக்கு சூரியன் என்ற ஆத்மாவை பகையாக வைத்திருக்கிறது. அதே போல் மனம் என்கின்ற சந்திரனையும் பகையாக வைத்திருக்கிறது. அதே போல் செயல்திறன் கொண்ட செவ்வாயை பகையாக வைத்திருக்கிறது. ஆனால் அதே ராகு கேதுக்கள் பொருளாதாரத்துக்கு அதிபதியான குருவை நட்பாகவும் புத்தியை நட்பாகவும் வைத்திருக்கிறது.